Hi friends, welcome to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மை செல்ஃப் தான் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதே போல் நல்ல பாசிட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 நன்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் விலாகாக தான் வந்துட்டு போடலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது இருக்க பார்த்துட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கலாக எஜுகேஷன் சேனல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கே போனாலும் அது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதை எஜுகேட் பண்ணுறது தான். ஸோ அது வந்துட்டு என்னை தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு விலாகு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பித்ததுக்கான சேனல். பட் அது வந்துட்டு எப்படியோ போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாத விஷயங்களை கேட்குறீங்க. தெரிலனாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 99% பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நம்மளை இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டடாக எனக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவில் மை செல்ஃப் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு யூடியூப்பில் சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. நல்லவங்களும் பார்ப்பாங்க, கெட்டவங்களும் பார்ப்பாங்க. ஸோ நிறைய இருக்குது பப்ளிக்காக போடும்போது. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் ப்ரைவசியாக வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய பேர் வந்துட்டு பூர்ணிமா. ஸோ எனக்கு என்ன மாவட்டம்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாங்க. ஸோ அப்பா அம்மா கூலி வேலை தான். ஸோ முதல் பட்டதாரி, விஐபி வேலையில்லா பட்டதாரி என்னோடய குடும்பத்தில் நான். ஸோ நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி பிஎட்டு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜாபை குவிட் பண்ணிவிட்டு 7 மந்த் வரைக்குமே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரிசைன் பண்ணேன். தம்பி வந்துட்டு வயிற்றில் இருக்கும்போது 7 மந்த் அது வரைக்குமே ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குவிட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு மெட்ராஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகிறதா பிளானு. பட் லாக்டவுனில் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதில் ஒரு டெசிஷன் எடுத்தோம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஜாபை குவிட் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு எங்களுடைய பயணங்கள் டிஎன்பிஎஸ்சி நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் வேறு என்ன கேட்டிங்க? ஏஜ் கேட்டிங்க. எனக்கு வந்துட்டு 30 வயசு ஆகுதுங்க. 1994 பிறந்தேன். ஸோ 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். மேரேஜில் வந்துட்டு 5 வருஷம் முடிஞ்சுது. 2020 வந்துட்டு கல்யாணம் ஆச்சு. லாக்டவுனில் தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 பேருமே வந்துட்டு பேசி டெசிஷன் எடுத்து தான் நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. நான் வந்துட்டு எம்எஸ்சி பிஎட்டு. எம்எஸ்சி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணல. ஸோ பிசிஏ பிஎட் பண்ணி முடிச்சிருந்தேன். அப்புறம் ஒர்க் ஜாயின் பண்ணேன். அண்ட் எம்எஸ்சி வந்துட்டு கரஸில் பண்ணேன். கரஸில் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்துட்டு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் எழுத முடியல. ஸோ வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா அம்மா வந்துட்டு கூலி தொழில் தாங்க. பெருசாக ரிச்சு வசதி அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோடய ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அண்ட் அவரோட ஃபேமிலியிலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் எடுத்துட்டிங்கன்னா தம்பி இருக்காங்க. தம்பி இப்போ தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கினாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவரும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ என்னோடய ஃபேமிலியில் நானும் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. ஒரு சிஸ்டருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. இன்னொரு சிஸ்டருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலை. ஸோ அவங்க மேரேஜ் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டு நான் எப்படியாவது வேலைக்கு போகணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அப்பா அம்மாவுக்கு கொடுக்காம கடன் இல்லாமல் செட்டில்டாக பண்ணணும். அதுதான் என்னோடய பிளானு. தம்பிக்கு 3 வயசு ஆச்சு.
ஸோ அதை தொடர்ந்து தம்பியை ஸ்கூலில் சேர்த்திட்டு அதே ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ இவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் ஜாப் போகிற வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு எங்களுடைய டார்கெட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜாப் கிளியர் பண்ணுறது தான், எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் வந்துட்டு பயணிச்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்துட்டு நாங்கள் யோசிக்க முடியும். ஸோ எங்களோட லைஃப்பில் வேறு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கீழே சொல்லுங்கள். அண்டு நானும் சைட் பை சைடு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் அவர் ஜாப் வாங்கிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் டோட்டலாக ஃபுல் டைமாக வந்துட்டு நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போவே லேட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனையோ வயசுலலாம் வந்துட்டு ஜாப் வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளும் ஜாப் வாங்குவோம் அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை, அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். ஸோ காட் கிரேஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தெரியாத விஷயங்களை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நன்றி.